வணக்கம். இன்னைக்கு 60 டேஸ் கோர்ஸ்ல டே 2 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா? அதாவது உங்களுக்கு கோர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்க கொடுத்துருங்க. லைக் போடுறது அவ்வளோ கஷ்டமா? சரிங்களா? அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி. இப்போ இன்னைக்குமே டே 2 பார்க்குறோம். அதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு டிப்பு சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல நீங்க பேசும்போது தமிழ்ல நினைச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. மைண்ட் டிரான்ஸ்லேஷன் நமக்கு பயத்தை கொடுத்துரும். அதனால உங்களுக்கு ஹெட்டிங்கே என்னதான் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி. கிராமர் பயம் இல்லாம பேசுங்க. அதுக்குதான் இப்படி ஒரு கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கு. ஓகேங்களா? நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனாலும் இதுதான். ஓகேங்களா? அதனால தைரியமா உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. தப்பா நமக்கு முன்ன உள்ளவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதுன்ற மாதிரி பேசுங்க. நீங்க அப்படி தைரியமா பேசிடலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு டே 2 போலாம். வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. டே 2 present be verb. be verb present tenseல be verb. ஓகேங்களா? சரி, இந்த be verb ஓட present form எதெல்லாம் அப்படின்னா am, is, are. am யாருக்கு தான் ஃப்ரெண்டு அப்படின்னா ஐக்கு மட்டும்தான் am ஃப்ரெண்டு. he, she, it ஏதாவது ஒரு சிங்குலர் நேம் வந்ததுன்னா யார் வருவா? இஸ் வரும். he, she, it சிங்குலர் நேம் அவங்களோட ஃப்ரெண்டு யாரு? இஸ். அவங்களோட தலைவனா ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. you, we, they அவரோட யாரோட க்ளோஸ் அவரு? ஆரோட க்ளோஸ். ஓகேங்களா? இவங்க தான் காம்பினேஷன். ஐக்கு ஆம் மட்டும்தான். அது ஆம்னா என்னது? ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். நான் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன். பிரசன்ட் டென்ஸ். ஹி இஸ் ஏ ஸ்டூடெண்ட். அவன் மாணவனாக இருக்கிறான். ஷி இஸ் ஏ ஸ்டூடெண்ட். அவள் மாணவியாக இருக்கிறாள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். ஓகேங்களா? இதெல்லாம் என்னது? பி வெர்போட பிரசன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். she is happy. they are friends. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த be verbுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் அல்லது அட்ஜெக்டிவ் அட்வர்ப் தான் வரணும். உங்களுக்கு இதெல்லாம் நான் குழப்பல, பின்னாடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் present ஃபார்மோட கொஸ்டின். நம்ம இப்ப கொஸ்டின் கேட்டே தான் நமக்கு பழக்கம். இப்ப பேசணும் அப்படின்னா என்ன? கொஸ்டின் கேட்டாதான் ஆன்சர் வரும். பேசுறது எப்படி இருக்கும்? கொஸ்டின் கேட்டதானே ஆன்சர் வாங்குவோம். அதுதானே நம்ம இப்படி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால கொஸ்டின் கேட்க தெரியணும். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் கேட்க தெரியணும்னா அதோட ஃபார்முலா வேணும். ஃபார்முலா வேணும்னா தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல பேசாதீங்க. இங்கிலீஷ்லயே டைரக்டா பேசிடுங்க. பி வேர்பு, ஆம், இஸ், ஆர், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் அல்லது அட்ஜெக்டிவ் அட்வர்ப் வரணும். அல்லது மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். சரிங்களா? சரி, இப்போ அப்படி காதுல வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் போக போக நம்ம அதோட படிச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஆம் லேட். ஐ ஆம் லேட். நான் லேட்டு. நான் லேட்டு அப்படின்னு சொல்றோம்ல, இல்ல லேட்டா வந்துட்டேன், நான் லேட்டு அப்படின்றோம். இது கொஸ்டின் எப்படிங்க? ஆம் ஐ லேட்? நான் லேட்டா அப்படின்னு கேட்போம். இஸ் யுவர் பிரதர்? இது he is my brother நீங்க சொல்லுவீங்க. he is my brother அப்படின்னு யார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. வேற யாராவது திருப்ப கேட்பாங்க. அவன் பிரதர்னு சொன்ன முடிச்ச பிறகு நினைக்கிறேன், இது உன்னோட தம்பியா அப்படின்னு கேட்பான். அவனோட அண்ணனான்னு கேட்பாங்க. அப்ப எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இஸ் he your brother? ஓகேங்களா? he is my, யுவரா மாறுது. ஓகேங்களா? she is happy. she is happyன்னு சொல்றோம். அவ சந்தோஷமா இருக்கிறான். சந்தோஷமா இருக்காளா? is he happy? ஓகேங்களா? are you my friend? you are my friend நான் சொல்றேன். நீ என்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்பா. நீ கேட்ப, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்போம்ல. are you my friend? ஓகேங்களா? are they student? they are students சொல்லுவோம். அவங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க மாத்தி கொஸ்டின் கேட்பீங்க. அவன்லாம் ஸ்டூடெண்ட்ஸா? அவன்லாம் மாணவனா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அததான் are they students. புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி நீங்க கொஸ்டினை டைப் பண்ணுங்க. வாஸ் கூட வரும். எப்ப? பி ஃபார்ம். அப்ப இருந்தார்கள், இருப்பார்கள், இருக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது was at home yesterday. நான் நேத்து வீட்டுல இருந்தேன். I was at home yesterday. நான் நேத்து வீட்டுல இருந்தேன். past tense. He was busy last night. அவன் last night பிஸியாக இருந்தான். ஓகேங்களா? இருந்தான். was. they were in the park. அவர்கள் பார்க்கில் இருந்தார்கள். they were in the park yesterday. last week. last month. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, ஓகே. இது நம்ம கொஸ்டினா பார்க்கலாமா? ஃபார்முலா என்ன வரும்? பிரசன்ட்க்கு am, is, are சப்ஜெக்ட். பாஸ்ட்க்கு was, were சப்ஜெக்ட். பிரசன்ட்க்கு am, is, are சப்ஜெக்ட். பாஸ்ட் was, were சப்ஜெக்ட். புரியுதுங்களா? was I wrong? was I
wrong. நான் தப்பா இருக்கிறேனா அப்படின்றது was I wrong? Was he at school yesterday? Was he at school? Was he at college yesterday? Was he at the park yesterday? இதோட சென்டென்ஸ் ஃபார்ம்ல என்ன வரும்? He was at school yesterday. அவன் வந்து நேத்து ஸ்கூல்ல இருந்தான். கொஸ்டின் எப்படி கேட்பீங்க? ஸ்கூல்ல இருந்தானா அப்படின்னு கேட்கறதுக்கு was he at school yesterday? ஓகேங்களா? Was he sick last week? she was sick last week. நீங்க வந்து கொஸ்டினா கேட்பீங்க. she was sick. அவன் வந்து காய்ச்சலா இருந்தாளோ அப்படின்பீங்களா? அதுக்குதான் was he sick last week. புரியுதுங்களா? சரி. you busy yesterday? you were busy yesterday. ஓகேங்களா? இதோட சென்டென்ஸ் you were busy yesterday. நீ போன வாரம் பிஸியா இருந்த அப்படின்றத இன்னொருத்தவங்க கேட்பான். நீ பிஸியா இருந்தியோ அப்படின்னு கேட்கறதுக்கு were you busy yesterday? புரியுதுங்களா? கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியுதுங்களா? were they in the park? were they in the park? they were in the park. அங்க பார்க்ல இருந்தாங்க அப்படின்றத பார்க்ல இருந்தாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு were they in the park. புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சென்டென்ஸை கொடுத்து நம்ம கொஸ்டினா எப்படி மாத்தலான்றத பார்க்கலாம். he was angry in the morning. அவன் காலையில கோவமா இருந்தானா அப்படின்னு கேட்கறதுக்கு was he angry in the morning? they were late for the class. அவங்க எல்லாம் கிளாஸுக்கு லேட்டா ஓகேவா? வந்தார்களா அப்படின்னு கேட்க were they late for the class? we were happy last week. நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா லாஸ்ட் வீக் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். பக்கத்துல கேட்பான், சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்பான். were we happy? நம்ம இருந்தோமா அப்படின்னு கேட்பான். were we happy last week? you were free in the evening. நீ வந்து ஈவினிங்ல ஃப்ரீயா இருந்தியா அப்படின்னு were you free in the present sentenceல நம்ம எப்படி கான்வர்சேஷன், சின்ன ஒரு கான்வர்சேஷன், இதையே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம யார்கிட்டயே கேட்கிறோம், what is your name? my name is such and such, ராணி, திரவிதா, என்னோ போட்டுக்குங்க. நீ எங்க இருந்து வரீங்க? where are you from? இது எல்லாமே என்னது? what is your name? is it. ஓகேங்களா? where are you from? நீ எங்க இருந்து வரீங்க? I am from மதுரை. I am from நாகர்கோவில். I am from கன்னியாகுமரி. ஓகேங்களா? are you a student? நீ ஸ்டூடெண்டா? yes I am. yes I am. yes I am a student சொல்லலாம். ஷார்ட்டா ஸ்வீட்டா பேச ஆரம்பிக்கலாம். yes I am. ஓகேங்களா? what is your name? where are you from? are you a student? இதெல்லாம் என்னதான்? கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து WH கொஸ்டின். இது மட்டும் are you a student மட்டும் yes or no டைப் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் 2 பார்த்தலாம். எப்படி இருக்கீங்க? பார்த்தோன்னே எப்படி இருக்கிறீங்க? how are you? how do you do? அப்படின்னு கேட்கலாம். நம்ம அதை வந்து கொஞ்சம் ஸ்டெப் ஒரு 10 days போன அப்புறம் நம்ம அழகா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? how are you? I am fine. is your sister? என்னோட இதை பாக்குறோம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா. இது உன்னோட சிஸ்டரா? ஆமா. இவன் உங்களோட சிஸ்டரான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? is she your sister? yes she is. yes she is my sister அப்படின்னு சொல்லலாம். yes she is அப்படின்னு சொல்லலாம். are they your friend? அவங்க உன்னோட ஃப்ரெண்டா? yes they are. புரியுதுங்களா? ஓகே. ஷார்ட்டா முடிக்கலான்ட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. where you yesterday? நீ நேத்து எங்க இருந்த? எப்படி இதுக்கு I was at the library. where were you yesterday? நேத்து எங்க போயிருந்த அப்படின்னு கேக்குறது, நான் வந்து லைப்ரரியில இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? I was at library. I was at cinema. I was in the park. I was in the college. at the college. பர்டிகுலரா சொல்லணும்னா at சொல்லலாம். ஓகேங்களா? were you busy? நீ ரொம்ப பிஸியா இருக்கியோ? ஆமா. பிஸியா இருந்தியா அப்படின்னு கேக்குறதுக்கு yes I was. ஆமா, நான் பிஸியா இருந்தேன். were they with you? அவங்க உன்னோட இருந்தாங்களா? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, அவனோட இருந்தாங்களா? no they weren't. yes they were அப்படின்னு சொல்லலாம். no போட்டா they weren't சொல்லலாம். yesன்னா they were. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன ஃபில்லப்ஸ், ரொம்ப ப்ரிலிமினரியா தான் கொடுத்துருக்குது பாருங்க. I dash a teacher. என்ன வரும்? I am a teacher. They dash friends. They are friends. She dash busy yesterday. Yesterday வந்திருக்கா? அப்ப she was busy yesterday ன்னு வரும். You dash in the park last night. You were in the park last night வரும். He is my classmate. ஓகேங்களா? இதுல வந்து எந்த
டென்ஸ் எதுவும் கொடுக்கவே இல்லை நமக்கு, கீ கொடுக்கல. அதனால he is my classmate போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதே கொஸ்டினை எப்படி மாத்துவீங்க? am I a teacher? am I a teacher? are they friends? was she busy yesterday? ஓகேங்களா? were you in the park last night? he is my classmate இருக்கலாம். is he my classmate? ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, ஓகே. இன்னையோட செக்ஷன் வந்து முடிஞ்சது. உங்களுக்கு வந்து நேத்துள்ளது இன்னைக்குள்ளது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஸ்பீடா போறேனா ஸ்லோவா பண்றேனா, இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணுமா, வீடியோ லென்த் வந்து கூட கொஞ்சம் இருந்தாலும் ஓகேவா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.